பெரிய பெரிய ஆளுங்க படம் ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் ரீரிலீஸ் வர மாட்டோம். சரிங்களா? இது மாதிரி சின்ன இப்போ இது மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வந்து வெளியே வரீங்க. நீங்கள் வெளியே வரும்போது இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரில் சண்டே வரைக்கும் ஃபுல்லு இல்லை. சரி, உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர்ஷிப் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். இது நீங்கள் பேசுங்க. ஏன்னா பெரிய படம் வரும்போதெல்லாம் சின்ன படம் ரீரிலீஸ் பண்ணலாம் வர்றது கிடையாது. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன படம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து டேட்ஸ் கிடைக்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட் ஆகும் சார். இல்லை சார், நீங்கள் சொல்கிற அந்த வருத்தம் எங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. இவ்வளோ தூரம் இந்த படத்தை எடுத்து கொண்டு வந்து அதுக்கு ஒரு டேட் பார்த்து அதில் நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பெரிய படம் வரும்போது எங்களுக்கு அது வந்து பெரிய படம் சொல்ல அது பெரிய படம் சொல்லாதீங்க. அது ரீரிலீஸ் படம் இல்லை சார். இல்லை சார், நீங்கள் எனக்கு சொல்கிறது புரியுது. ரீரிலீஸ் படம் தான் அது. ஆனால் அதாவது மக்கள் தேட்டருக்கு போகிறது குறைஞ்சி போச்சு. ஆமாம் தானே சார்? குறைஞ்சிருச்சு. இல்லை சார், இல்லை சார், அதுதான் சார். இப்போது மக்கள் தேட்டருக்கு வர்றது குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா ஓடிடி இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து, பட் ஓடிடினால இதை குறைஞ்சாலும் அங்கே ஒரு பக்கம் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது இருக்குது தான். தேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு யுக்தியாக தான் அதை பார்க்குறேன். ரீரிலீஸை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். அதான் சார், கமலா தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். ரோஹிணியில் கிடச்சிருக்கலாம். ரோஹிணியில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். உதயத்தில் கிடச்சிருக்கலாம். உதயத்தில் கொடுத்துருக்காங்க சார். இதில் காசி டாக்ஸில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே வர வைக்கிறதுக்கு அதுதான் யுக்தி. ஏன்னா நம்ம என்ன தான் பேசினாலும் சார், தேட்டருக்காரங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் ஆடியன்ஸ் உள்ளே வர வேண்டிய கட்டாயம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. ஸோ அவங்க அதை முடிவு பண்ணுறது அவங்க விஷயம். அதில் நம்ம வந்து நாம போனாலும் நம்ம சங்கம் போனாலும் அவங்களுக்கு எது பிஸ்னஸோ அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டபுளோ அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் எங்களை கன்சிடர் பண்ணலான்னு ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். எங்களை மதிக்கலாம். நாங்களும் ஒரு ஜேர்னி எடுத்திருக்கோம். நாங்களும் ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படத்துக்கும் எங்கள் படத்துக்கும் ஒரே வேலை தான் டிக்கெட்டு. ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்து இல்லை சார், நீங்கள் தானே ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் உங்களோட விமர்சனத்தை எழுத போகிறீங்க. நாங்களும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ப்ரொமோஷனை பண்ண போகிறோம். எல்லாம் ஓகே. படம் எங்கே போய் பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நான் இதை வந்து ஒரு ஆதங்கமான ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். கில்டு சார், கில்டில் இருக்கேன். ஆமாம் சார், ஆமாம். ஆமாம் சார், அது அந்த சங்கத்தோட வந்து எல்லாமே சிறிய பட தயாரிப்பாளர்கள் தான். அதோட மோட்டிவே அதுவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்ல வரது என்னென்னா, ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கலாம். நாங்கள் அதிகமாக கேட்கல. சரி, ஆமாம் சார், ஆமாம் சார். சார், அதாவது இது வந்து நான் பேசியோ இல்லை இந்த சங்க தலைவர் பேசியோ சரியாகிட வேண்டிய விஷயமா இருந்தால் இதை எப்பயோ சரி பண்ணியிருக்கலாம். இதை வந்து பெருசாக ரிலீஸ் பண்ணுறவங்களும் இதை யோசிக்கணும், இதை கன்சிடர் பண்ணணும். மொத்தமாக இருக்கிற 12 ஷோவும் போட்டோம்னா அன்றைக்கி நம்மளும் ஒரு பேப்பர் ஆட் கொடுக்குறோம். நம்மளும் ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணி தான் அனுப்புகிறோம். அவங்க யோசிச்சு சரி ஒரு ஷோ 2 ஷோ அப்படின்னு அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். தேட்டருக்காரங்களும் கன்சிடர் பண்ணலாம். சார், நான் இது யாரையும் தப்பு சொல்லலை. நான் திரும்ப சொல்கிறேன், தேட்டருக்கு ஆடியன்ஸ் போனால் தான் சினிமா நல்லாயிருக்கும். ஓகேவா சார்? அதான் சார். இப்போ ரீரிலீஸ் ஆன படங்களுக்கு அந்த தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ரீரிலீஸ்க்கு ஆடியன்ஸ் வரதோ எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கணும். எல்லாருமே ஒரு மோட்டிவில் தான் தேட்டர் வச்சு நடத்துகிறாங்க, படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்கலான்றது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தானே ஒழிய, நான் இந்த ரீரிலீஸ்க்கும் தேட்டருக்காரங்களுக்கும் எதிராக எந்த விஷயத்தையும் நான் வைக்கல. எங்களுக்கு ஒரு ஷோ கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு 4 ஷோ கொடுத்தா 4 ஷோக்கு உள்ளே வரதுக்கு நான் முதல்ல இந்த படத்தோட விமர்சனம் வெளில போய் சேரணும். அது நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே வரணும். நான் எடுத்தோடனே 4 ஷோ கேட்கல. ஒரு ஷோ கொடுத்தா இப்போ உங்களை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு போவேன். சார், இந்தாங்க சார், படம் பாருங்கள் சார், ஒரு 4 டிக்கெட் வாங்கி உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. நான் அதுக்காகவாது இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ஷோ கிடைக்குமா அப்படின்னு தான் சார் கேட்டேன்.